சூரியனும் சந்திரனும் 30 தேவர்களும் வலம் வந்து வழிபட்டு அஷ்டலிங்க சன்னதிகளுக்கு நடுவே கிரிவலம் உருவான கருணைக்கடலாக காட்சி தரும் ஜோதிமலை, வலம்பெறும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி வழங்கும் அருள்மலை. சித்தர்களும் ரிஷிகளும் யோகிகளும் மகான்களும் தவமிருந்து வழிபட்டு இன்றைக்கும் ஆர்வமாக வலம் வந்து வழிபடுகிற அண்ணாமலையை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மூலிகை, சந்தனம், ஜவ்வாது, சாம்பிராணி, விபூதி, வாசமலர்களின் நறுமணங்களை உணர முடியும். உற்சவ மூர்த்தியாகிய அண்ணாமலையார் உமையாளுடன் கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாளும் திருவூடல் விழாவின் போதும் வலம் வரும் தனிப்பெரும் பேறு பெற்றது திருவண்ணாமலை எனும் கிரிவலமலை. அஷ்டதிக்கு பாலகர்களும் வலம் வந்து வழிபட்ட புனித மலை. ஆயுட்காலத்தை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது திருக்கடையூர். சனித்தொல்லையை காக்கக்கூடியது திருநள்ளாறு. பிணிகளைப் போக்குவது வைத்தீஸ்வரன் கோயில். ஆனால் ஊழ்வினை நீங்கி பெருவாழ்வு பெற அண்ணாமலையார் குடிகொண்டுள்ள திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதாலேயே அடைய முடியும். பிறவிப்பிணி நீங்கச் செய்யும் வல்லமை கிரிவலத்துக்கு மட்டுமே உண்டு. மலை வலம் செல்ல ஒரடி எடுத்து வைத்தாலே ஓரு யாகம் செய்த பலனை பெறுவோம். ஈரடி எடுத்து வைத்தால் ராஜசூய யாக பலனை பெறுவோம். 3 அடி எடுத்து வைத்தால் அசுவமேத யாகம் செய்த பலனை பெறுவோம். 4 அடி எடுத்து வைத்தால் எல்லா யாகங்களையும் நிறைவேற்றிய பலன் பெறுவோம் என்பது சித்தர்களின் வாக்கு. உள்ளீடற்று உன்னதமான மலையில் இருந்து சிவந்த ஜோதி கதிர்கள் எப்போதும் வெளிப்படுவதை உணர்ந்து உலகுக்கு உணர்த்தியவர் மகான் ரமணர். பௌர்ணமி நாட்களில் அது பன்மடங்காக வெளிப்படுகிறது. மலைவலம் வருவோர் அதன் பயனை உணர்கின்றனர். மலைச்சுற்றும் போது உள்ளமெல்லாம் இறை சிந்தனை மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்கின்றனர் சிவனடியார்கள். திருநீறு ஆணிந்து ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்தபடியே செல்ல வேண்டும். வெயிலுக்கோ மழைக்கோ அஞ்சி குடை பிடித்து செல்வது பாவம். மலையை இடமிருந்து வலமாக மட்டுமே சுற்ற வேண்டும். ராஜகோபுரத்தில் இருந்து மலை வலம் தொடங்குவது சிறப்பு. இயலாதோர் தொடங்கிய இடத்தில் கிரிவலத்தை நிறைவு செய்யலாம். கோபம் பாவம் போன்ற எதிர்வினை உணர்ச்சிகள் இல்லாமல் உள்ளம் சமநிலையில் இருக்கும்படியாக ஒருமித்த சிந்தையோடு கிரிவலம் செல்ல வேண்டும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்கள் மலை சுற்ற ஏற்றதாகும். மாதப்பிறப்பு நாட்களில் மலை வலம் வருவது நல்லது. மலை சுற்றும் பாதையில் அருள் பாலிக்கும் அஷ்டலிங்கங்களையும் தவறாமல் தரிசிக்க வேண்டும். தங்களின் ராசிக்கேற்ற லிங்கங்களுக்கு சிறப்பு பூஜை செய்வது பயன் தரும். கிரிவலப் பாதையில் யமலிங்கத்தை கடந்து சென்றால் நந்திகேஸ்வரர் சன்னதி அமைந்திருக்கும். மலைச்சுற்றுவோர் தவறாமல் தரிசிக்க வேண்டிய சன்னதி. அதுதான் மலைச்சுற்றுவோருக்கு இறைவன் அனுப்பிய அதிகார நந்தி. மலையை ஒட்டி வலப்புறமாக கிரிவலம் செல்வது சிறப்பு. மலைச்சுற்றி நிறைவு செய்யும் போது ஈசானிய லிங்கத்தை தரிசித்து செல்வதே முழு பயனைத் தரும். மலைவலம் தொடங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் தீபம் ஏற்றி மலையை வணங்குவது சிறப்பு. கிரிவலம் முடித்ததும் குளிப்பதையும் உறங்குவதையும் தவிர்த்தால் கிரிவலப் பயனை அடையலாம். திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் உள்ள அதிர்ஷ்டம் அள்ளி தரும் அஷ்டலிங்க தலங்கள். இந்திரலிங்கம். கிரிவலப் பாதையில் உள்ள முதல் லிங்கம் இந்திரலிங்கம். கிழக்கு திசையில் இக்கோவில் அமைந்து உள்ளது. கிழக்கு திசைக்கு கிரக அதிபதி சூரியன், சுக்கிரன். இங்கு வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சமும் வருமானமும் நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கிடைக்கும் என்பது ஐதீகம். அக்னிலிங்கம். இது செங்கம் ரோட்டில் தாமரை குளத்திற்கு அருகே அமைந்துள்ளது. தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். இங்கு வழிபாடு செய்தால் நோய், பிணி, பயம் முதலியவை விலகும். எதிரிகள் தொல்லை, மனபயம் நீங்கும். யமலிங்கம். கிரிவலப் பாதையில் 3வது லிங்கம். ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம். கோவிலின் பக்கத்திலேயே சிம்ம தீர்த்தம் உள்ளது. தெற்கு திசையின் அதிபதி செவ்வாய். இங்கு இறைவனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். நிருதி லிங்கம்.
மலை சுற்றும் பாதையில் 4வது லிங்கமாகும். நிருதி லிங்கத்தின் முன்னால் உள்ள நந்தி அருகில் இருந்து மலையை பார்த்தால் மலையில் சுயம்புவாக, இயற்கையாக அமைந்த நந்தி தெரியும். இத்திசைக்கு அதிபதி ராகு. இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம், சுகவாழ்வு, புகழ் ஆகியவையும் சங்கடமான நிலைமைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். வருணலிங்கம் ராஜகோபுரத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கோவிலின் அருகிலேயே வருண தீர்த்தம் அமைந்துள்ளது. மேற்கு திசையின் அதிபதி சனி. இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். வாயு லிங்கம். இக்கோவிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். காற்று தென்றலாக வீசும். திசை அதிபதி கேது. இங்கு பிரார்த்தனை செய்தால் எதிரிகள் தொல்லையில் இருந்து விடுதலை, பொறுமை, கண் திருஷ்டி, பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும். குபேரலிங்கம். 7வது லிங்கமாக அமைந்துள்ளது குபேரலிங்கம். இத்திசையின் அதிபதி குரு. இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும். மனம் அமைதி அடையும். ஈசானிய லிங்கம். கிரிவலப் பாதையில் கடைசி லிங்கம். ஈசனே இங்கு இருப்பதால் இது ஈசானிய லிங்கம். எல்லா நிலைகளையும் கடந்து அமைதி தேடும் இடம். இக்கோவில் நிலப்பரப்பில் இருந்து சற்று கீழ் இறங்கியிருக்கும். இத்திசையின் அதிபதி புதன். இங்கு இறைவனை வேண்டிக் கொண்டால் மனம் ஒரு நிலை அடையும். இறைநிலை பெறுவதற்கு வழிகாட்டும்.